ராகினி காவேரிய பத்தி விஜய் கிட்ட சொல்றாங்க. அவங்க உங்க கூட வண்டியில வந்தப்ப காரை நிப்பாட்டிட்டு நவீன பார்க்க போனாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. விஜய் ராகினிய கண்டிக்கிறாங்க. அது எங்களோட பர்சனல் லைஃப், அதுல நீ தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றாங்க. நைட்டு விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு காவேரிய பத்தி. ஏன் காவேரி நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு காவேரி வர்றாங்க. அப்ப யமுனாவுக்கு போன் போட்டு வர சொல்றாங்க வீட்டுக்கு. அங்க யமுனா கிட்ட சொல்றாங்க, நான் நவீன் கிட்ட பேசிட்டேன், அவங்க எப்பயும் போல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பனா நவீன் என்ன காதலிக்கலையான்னு யமுனா கேக்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, கண்டிப்பா உன்னையும் நவீனையும் சேர்த்து வைப்பேன், இது என்னோட ப்ராமிஸ்னு சொல்றாங்க. அதனால யமுனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. காவேரி ரூமுக்கு போறாங்க. அப்ப விஜய் ரொம்ப சோகமா இருக்காரு. என்ன ஏதுன்னு பேசி பாக்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. கடைசியில காவேரி நான் நவீன பார்க்க போன விஷயத்த பத்தி சொல்றாங்க. விஜய் கேட்க விரும்பல, அது உங்க பர்சனல் மேட்டர்னு சொல்லிட்டு பேச்ச தவிர்த்துடுறாரு. நைட்டு சாப்பிடாம ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க.